அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக பிறக்கிறது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மார்கழி மாதம் இறை அருள் நிறைந்த மாதமாக இருக்கிறது. இந்த அற்புதமான மாதத்தில் மிதுன ராசி சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மிதுன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டுக்கும் உரியதாக இருக்கிறது. பகவான் கிருஷ்ணர் கூட மாதங்களில் நான் மார்கழி என இதனுடைய மகத்துவத்தை கூறியிருக்கிறார். மிதுன ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் ராகு, தைரியஸ்தனத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தனத்தில் செவ்வாய், ரணருணஸ்தனத்தில் புதன், களத்திரஸ்தனத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, சனி, கேது என கிரகங்கள் வலம் வருகின்றன. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இந்த மாதம் 9ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். எனவே அஷ்டமத்து சனி விலக போகிறது. இனி அடுக்கடுக்காக நற்பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது. கொடுத்த பாக்கிகளும் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழில் வளர்ச்சி இருக்கின்றது. யோக பலம் பெற்ற நாளில் சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதும் நல்லது. மகர ராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்ப ராசிக்கு செல்கிறார். வாக்கிய கணித ரீதியாக நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை வழங்கப் போகிறது. மூடி கிடந்த தொழிலுக்கு சிறப்பு விழா நடத்துவீர்கள். முன் கோபத்தின் காரணமாக கை நழுவி சென்ற வாய்ப்புகளும் இப்பொழுது வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகலும். பல நல்ல சம்பவங்களும் நாளும் இல்லத்தில் நடைபெறும். அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கை, வாழ்க்கை துணை மற்றும் பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக அகலப் போகிறது. உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய சிறப்பு தரங்களை தேர்ந்தெடுத்து சனி பகவானை வழிபட்டு வந்தால் முன்னேற்றம் விரைவில் வந்து சேரும். அடுத்ததாக மார்கழி 9ஆம் தேதி விருட்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எதிர்பாராத நற்பலன்கள் நடைபெறும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நன்மை கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பல நல்ல பொறுப்புகள் வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மார்கழி 11ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சப்தமஸ்தனத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். உங்களை விரும்பாத ஒரு சிலர் உங்களுக்கு போட்டியாக செயல்படுவார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏதிலும் அகலக்கால் வைத்து அவதிப்படக்கூடாது. இந்த காலத்தில் அங்காரக வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். அடுத்ததாக மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 4ஆம் இடம் எனப்படும் சுகஸ்தனத்திற்கு அதிபதியானவர் புதன். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம்தான். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம்பெறுவீர்கள். பதவி உயர்வு தானாக கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையலாம். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் வந்து சேரும். கலைஞர்களுக்கு நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் தேர்ச்சியும் பாராட்டும் கிடைக்கப் போகிறது. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும். உங்கள் வீட்டிலும் வெளியிடத்திலும் பிறரின் முழு ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் வேலை தொடர்பாக மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இடமாற்றத்திற்கான கோரிக்கை நிறைவேறும். மாணவர்களுக்கு தேர்வு, விளையாட்டு போட்டி போன்றவற்றிற்கு சாதகமான காலமாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த சாதகமானதாக இருக்க போகிறது. புதிய கடை அல்லது புதிய தொழிலுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இது தொடர்பாக உங்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனைகளை பெறுவது நன்மையை தரும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான பயணம் மேற்கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. வாரத்தின் நடுவில் சற்று சவால் நிறைந்ததாக இருக்கலாம்.
பணியிடத்தில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வேலையில் எதிரிகளால் தடைகள் ஏற்படலாம். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவு குறைவாகவே கிடைக்கும். பொறுமையுடன் எந்த செயலிலும் ஈடுபட முயற்சி வெற்றியடையும். வியாபாரம் தொடர்பான பண பரிவர்த்தனை விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆபத்தான திட்டங்கள் முதலீடு விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். காதல் உறவில் ஒரு சில சர்ச்சைகள் ஏற்படலாம். திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலம் இது. அடுத்ததாக பாதம் 3, 4 மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் செல்வாக்கு உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்போருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கலாம். தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும். போட்டியாளர்கள் பலமிழந்து போவார்கள். இழுபறி வழக்கு சாதகமாகலாம். வேண்டுதல் நிறைவேறி கோவில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மற்றவர்களால் கவனம் சிதறலாம். நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலையும் வரும். செவ்வாயால் குடும்பத்திற்குள் நெருக்கடி உண்டாகலாம். உங்கள் ராசிநாதன் புதனும் வக்ர நிவர்த்தி அடைவதால் சிந்தித்து செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த பணம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டு இருந்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாகலாம். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். மாணவர்களுக்கு மாதம் முதல் பகுதியில் படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. விவசாயிகளுக்கு விளைச்சலில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலையும் ஏற்படலாம். அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயரும். நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரத்தில் இருந்த தடை நீங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். சனி பகவானால் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும். வருமானம் பல வழிகளிலும் வரத் தொடங்கும். புத்திசாலித்தனம் வெளிப்படும். எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டாலும் அதனை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். குடும்பத்தினர் உங்களுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார்கள். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள். கோவில் வழிபாட்டில் பங்கேற்பீர்கள். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்புடன் வேலைகளையும் நடத்தி முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அடுத்ததாக பாதம் 1, 2, 3 புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரமாக இருப்பதால் வீண் செலவு கட்டுப்படும். அலைச்சல் குறையும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். மாதம் முழுவதும் சூரிய பகவான் உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை வழங்குவார். எல்லா வகைகளிலுமே எதிர்பார்ப்பு நிறைவேறும். திறமை வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். பாக்கியஸ்தனத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானின் பார்வை 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பாதிப்பு விலகும். வம்பு வழக்கு சாதகமாகலாம். வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். தெய்வ அருளும் பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். தடைப்பட்ட வேலை நடக்கும். மாத பிற்பகுதியில் உங்கள் ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைவதால் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்டிருந்த பணம் வரும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலை நடக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்திடக்கூடிய வலிமை உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். சிறு வியாபாரிகள் உழைப்பாளர்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சிறு சிறு நெருக்கடி ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை உண்டாகும். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கிறார். எனவே அஷ்டமத்து சனி விலகப் போகிறது. இனி அடுக்கடுக்கான நற்பலன்களும் உங்களுக்கு வரப்போகிறது. கொடுத்த பாக்கிகளும் வசூலாகும். கொடுக்க வேண்டிய கடன்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தொழில் வளர்ச்சி இருக்கிறது. இந்த மாதத்தில் யோக பலம் பெற்ற நாளில் சனி பகவானுக்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். முன்கோபத்தின் காரணமாக கை நிலவி சென்ற வாய்ப்புகள் இப்பொழுது வந்து சேரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனையும் அகலும். மார்கழி 9ஆம் தேதி
விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது எதிர்பாராத நற்பலன்களை கிடைத்து பெறுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.